அதுதான் மூக்கு மேல ராஜா. என்னது மூக்கு மேல ராஜா, நாக்கு மேல ராஜான்னு இந்த கமெண்டேட்டரி சுத்தமா பிடிக்கவே இல்லை. டேய் தேஷ்பாண்டே, ஷார்ட்டாலாம் போடாதடா, முன்னாடி போடுறா, அவன் அடிக்க பார்த்து விக்கெட் கொடுப்பான்டா உனக்கு. யார் அந்த ஆளு? எல்லாரும் இப்படி திட்டுறாரு. இவரோட கமெண்ட்ரி பார்க்க சுத்தமா பிடிக்கவே இல்லை. தமிழ் கமெண்ட்ல யாரெல்லாம் பாப்பாங்களா? இவர் என்ன எல்லா பெரிய பெரிய பிளேயர்ஸ் இப்படி திட்டுறாரு, அவரோட வாய்ஸை கேட்டாலே இரிட்டேட்டிங்கா இருக்கு இப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் ஆன்லைன்ல வந்து ஒரு பத்தி பார்த்திருக்கேன். வேற யாரு? நம்ம கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த். இவரோட தமிழ் கமெண்ட்ரி வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பிடிச்ச நபர்கள் இவரோட கமெண்ட்ரி சூப்பர் ஆஹா ஓஹோன்னு கமெண்ட் பண்ணுவாங்க. பிடிக்காதவங்க சில பேட் கமெண்ட்ஸ் வந்து இவருக்கு போடுவாங்க. ஆனா இவர் பயங்கரமான சம்பவக்காரு. அவரு எத்தனை பேருக்கு தெரியும்? Down the ground. ஹாய் ஹலோ வணக்கம் டு மெட்டாசிரா 07. ஐபிஎல்ல இவர் வந்து கமெண்டேட்டரா உள்ள வந்தாரு. நிறைய பேருக்கு வந்து இவரோட கமெண்ட் பிடிக்கும், சில பேருக்கு வந்து பிடிக்காது. அண்ட் பிடிக்காத சில பேருக்காகவும் பிடிச்ச சில பேருக்காகவும் தந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ முடியும் போது யார் யாருக்கெல்லாம் வந்து சீக்கா சாரை பிடிக்கலையோ அவங்கள கண்டிப்பா பிடிக்கும். பிடிக்காதவங்களுக்கு அவர் மேல எக்ஸ்பெக்ட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெஸ்ட் இண்டீஸ் அப்படிங்கிற ஒரு டீம் இருக்குல்ல, இப்போ வந்து அந்த டீம் வந்து ஒரு சில சர்டிஃபிகேட் சந்திச்சாலுமே ஒரு காலத்துல வெஸ்ட் இண்டீஸை பார்த்தாலே எல்லாருக்கும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பயம். நம்ம பார்த்து வந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ் கெயில், ஜேசன் ஹோல்டர், ரோமன் பவல், ஹிட்மேயர், நம்ம ஆண்டி ரசில், பொல்லார்டு, இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பிளேயர்ஸை பார்த்து ஒரு காட்டான்களை பார்த்து நம்ம வளர்ந்தோம். அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல எந்த அளவுக்கு அவங்க வந்து பவர்ஃபுல்லா இருக்காங்களோ அதே மாதிரி பவுலிங்ல அவங்க அடிச்சுக்க முடியாது. இந்த வெஸ்ட் இண்டீஸ் டீமை பார்த்து நம்ம வளர்ந்தோம். அது மட்டும் இல்லாம 2016 வந்து அவங்க இந்தியா கிட்ட சம்பவம் பண்ணி வந்து கப்பு வாங்கினாங்க. இது எல்லாமே நமக்கு தெரியும். இந்த வெஸ்ட் இண்டீஸ் டீமே ஒரு பவர்ஃபுல்லா இருக்குன்னா இவங்களுக்கெல்லாம் அப்பண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு வெஸ்ட் இண்டீஸ் டீம் இருந்துச்சு. அதாவது இந்த 1980s இருந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம். அவங்க பேர்லாம் வந்து சில பேர் வந்து நம்மளுக்கு வாயில வராது, அதனால அது ப்ரொனன்சியேஷன் தப்பா இருந்துச்சுன்னா வந்து நிறைய பேர் கலைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நான் பக்கத்துல வந்து அவங்க நேம்ஸ் நான் போடுறேன். ஸோ இந்த டீம் தான் 1980s இருந்த ஒரு பயங்கரமான வெஸ்ட் இண்டீஸ். இந்த காட்டான் வாங்கல அந்த மாதிரி தான். அவங்கள பார்த்தாலே எல்லாருமே வந்து கதறுவாங்க, பயிடுவாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன வயிற்றுல செவர் கட்டி வச்சிருக்கீங்க? ஆனா அப்பேற்பட்ட வெஸ்ட் இண்டீஸே பார்த்து கதர்ன ஒரு ஆச்சரியப்பட்ட ஆளு யாருன்னா அவர் தான் நம்ம சீக்கா சார். And again, beautiful. Even the great Vivian Richards is applauding that shot. ஏன் அப்பேற்பட்ட வெஸ்ட் இண்டீஸே வந்து இவரை பார்த்து பயந்துச்சு அப்படின்னா, ஒரு ஓப்பனரா இறங்கி கொஞ்சம் கூட பயமே இல்லாம நீ எவ்வளோ ஸ்பீடா பால போட்டாலும் அவ்வளோ ஸ்பீடா சிக்ஸர் தூக்கி அடிக்கிற ஒரு நபர் தான் நம்ம சீக்கா சார். பின்ன போடு, மீடியம் பேஸ் போடு, இல்ல ஃபாஸ்ட் பவுலிங் போடு, என்ன வேணா போடு, ஆட்டம் இதுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சுத்தி சம்பவம் பண்ணவர் தான் நம்ம சீக்கா. நான் விரலாற்றவன் இல்லடா, வரல விட்டு ஆற்றவன். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சீக்கா ஸ்டார் வந்து ஸ்டார் பேட்ஸ்மேன் மட்டும் இல்லாம ஒரு டேஞ்சரஸ் பேட்ஸ்மேனா இருந்தாரு. இப்போ கிரிக்கெட் ரொம்ப மாறிடுச்சு. இந்த சேஃப்டி அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப இருக்கு. ஒருத்தருக்கு சின்னதா முட்டு வலி வந்தாலுமே, பேக் பெயின் வந்தாலுமே அவங்க வந்து இந்த இடத்துல போயிடுறாங்கல்ல. பட் அந்த காலகட்டத்துல இவங்க ஆடும் போதெல்லாம் வந்து உனக்கு மண்டில அடியே பட்டாலும் நீ கட்டுப்போடு ஆடி ஆகணும். இப்போ ஹெல்மெட்ஸ்ல வந்து பயங்கரமா இருக்குல்ல. அப்ப ஹெல்மெட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தலையில கவர் பண்ற மாதிரி தான் வரும். ஃபுல் க்ளோஸ் ஹெல்மெட்ஸ்லாம் வராது. அந்த ஹெல்மெட்ஸ் போட்டுட்டு ஆடுறதே வந்து ரொம்ப சேலஞ்சான விஷயம். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ்குள்ள ஆடும் போதுலாம் வந்து அவங்க பவுன்ஸ் இறக்குவாங்களாம். அப்போ தலையில படுறதை விட இந்த ஜால பட்டு நிறைய பேருக்கு வந்து அடி வாங்கி இன்ஜூர்லாம் இருக்காங்க. ஆனா அப்படி இருந்துமே இந்த மனுஷன் சும்மா சொல்லிட்டு இருப்பாரு. நிறைய பவுலர்ஸ்க்கு இவருக்கு ஒரு நைட் மேரா இருந்திருக்காரு. இவர் வந்து ஒரு பயங்கரமான ஹிட்டரா இருந்தாரு. ஈவன் வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ் பேட்ஸ்மேன்ஸே வந்து பாத்தீங்கன்னா இவரை பார்த்து வேந்தாங்களாம். யாரா இந்த மனுஷன் இப்படி யாரா, நம்ம தான் பெரிய காட்டான நினைச்சோம், இப்ப நம்மளே பெரிய காட்டானா இருக்கான். அந்த டைம்ல இவருக்கு ஒரு பேரே இருந்துச்சு, கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் தி ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு நேமே இருந்துச்சு. அந்த அளவுக்கு யார் இருந்தாலுமே பயப்படாம ஆடுவாங்க. அந்த சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதெல்லாம் கிடையாது. ஸ்பெஷல் சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, இல்ல கூலா இருந்தாலும் சரி, அவருடைய கேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுதான் அவர் அப்பப்போ கமெண்ட் எடுத்து சொல்லுவாங்க, ஏய் எப்படி இறங்கி அடி மச்சான், தூக்கி அடி மச்சான், பாத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவர் ஃபியர்லெஸ்ஸா ஆனதுனால தான் அவர் இப்போ இருக்கு ஒரு லெஜெண்டா இருக்காரு. அவரோட இன்டென்ட் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அவர் வந்து இன்டென்ட் காமிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அவர் இப்படிதான் ஆட போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்ட ஆரம்பிச்சாரு. ஸோ அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. இந்த லொட்டுன்னு வைக்கிறது அதெல்லாம் வந்து அவருக்கு பிடிக்காது. இந்த 86 ஒரு ஜியோஸ் வர பத்தியா, டொக்குன்னு வைக்கிறதுலாம் பிடிக்காது, அடிச்சா 6 4 தான் சொல்லிட்டு ரீசென்ட்லி அதுதான் அவரு. ஏன் சிக்கன் தடி அடிக்கிற
வெறும் நெட் பிராக்டிஸ் தானே, நமக்கு சும்மா டொக்கு டொக்குன்னு ஆட வராது. 83 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல அதிகமா ரன் அடிச்சது இவருதான். அதிகமா ரன் அடிச்சவரு. நீங்க கூகுள்ல போயிட்டு 83 வேர்ல்ட் கப்ல யார் அதிகமா ரன் அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து அது லிஸ்ட்டை காட்டும். அது மட்டும் இல்லாம அவர் வந்து 1989ல வந்து நம்ம இந்தியன் கேப்டனாவும் இருந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ் ஆளு அங்க போயிட்டு இந்தியாக்கே வந்து ஒரு கேப்டனா இருந்திருக்காரு அப்படின்னா அது வந்து நம்ம கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர் மட்டும்தான். அண்ட் எஸ், இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 2011 அந்த வேர்ல்ட் கப் வின்னிங் வேர்ல்ட் கப் டீம் இருக்குல்ல, அந்த டீமை செலக்ட் பண்ணதே வந்து இவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன பாலிடிக்ஸால வந்து அவர் அந்த இதுல இருந்து வந்து வெளியே வந்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி இந்தியாவுக்கு அவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காரு. என்னன்னா கிரிக்கெட் அப்படிங்கிற விஷயம் வந்து பயங்கரமா வந்து மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அந்த டைம் 83 படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. அந்த டைம்ல இந்தியாவுக்கு ஒரு ப்ராப்பர் ரெகக்னேஷனே கிடைக்காது. இந்தியாவுக்கு மரியாதை இருக்காது. அந்த படத்துல வந்து கபில் தேவ் கிட்ட கேட்டு இருப்பாங்க, நீ ஏன் இப்படி இருக்கு, அவனுக்கு என்ன தேவை அப்படின்னா ரெஸ்பெக்ட் சார். எங்க டீம் பிளேயர்ஸ் போனா, எங்க இந்தியன் பிளேயர்ஸ் போனா அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இப்போ ரீசெண்டா வந்து தமிழ் கம்யூனிட்டில வந்து சீக்கா அவர்கள் காட்டிட்டு இருக்கும்போது ஒரு கிளிப் ஒன்று காட்டுவாங்க. சென்னைக்கு வந்து நிறைய பிளேயர்ஸ் வருவாங்க, அவங்கள வந்து அந்த ஹோட்டல்ல வந்து அழகா மரியாதை செலுத்தி அனுப்புவாங்க. அப்போ சீக்கா கேட்பாங்க, ஏய் நாங்களாம் இருக்கும்போது எங்களுக்கு வந்து பஸ் கூட காசு இல்லை, நாங்க ஷார்ட்ல போய் இறங்கணும். Where is our team bus? No bus here for Indian team. வேற ஏதோ அந்த டாக்ஸியே இல்லாம ரிக்ஷா வண்டி மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி வண்டியில தான் இறங்கணும். அங்க அந்த ஹோட்டலுக்கு கூட வந்து காசு கூட வந்து இத்தனை நாள் தான் கொடுத்து அமிச்சாங்களாம். ஏன்னா வந்து கண்டிப்பா இந்தியா டீம் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து வெளியே வந்துடும், அதனால எங்களுக்குலாம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மாதிரி வந்து ஒரு நாள் இந்த ஒரு வாரமோ 2 நாள் தங்குறதுக்கு மட்டும் தான் அவங்க வந்து பணம் கொடுத்து அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் டு பேக்ஸ் வந்து இங்க மேட்சஸ் வின் பண்ண பிறகு அவங்களோட க்ளோத்ஸை கூட துவைக்கிறதுக்கு ஆள் இல்லாம வாஷிங்க்கு போட முடியாம அவங்கள கையில வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து 83 படம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு அந்த வேர்ல்ட் கப்பை வாங்கி கொடுத்து இந்தியாவுக்கு ஒரு மரியாதை வாங்கி கொடுத்து அண்ட் இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டார் பொசிஷன்ல இருக்கிறாரு. அவர் வந்து கமெண்டேட்டர்ல வந்து இப்ப பேசும்போது அவர் வந்து நிறைய பேர் கலாய்க்கிறாங்களே, இப்போ சின்ன பசங்க யாரு என்னன்னு தெரியாம கலாய்க்கிறாங்க. மேபி அவரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்கடா உங்களுக்கு தெரியும் அந்த மனுஷன் யாருன்னு சொல்லிட்டு. அந்த மனுஷனோட யதார்த்தமே அப்படிதான், அந்த மனுஷன் அப்படிதான் பேசுவாரு. இப்ப இல்ல, அப்போத்திலிருந்தே வந்து அந்த மனுஷன் வந்து இப்படிதான் வந்து பேசுவார். இப்போ நான் வாழ்ந்த டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கா அவர்கள் ரிட்டையர் ஆயிட்டாங்க. நான் யாரை பார்த்து கிரிக்கெட் வந்து அட்மைட் பண்ண ஆரம்பிச்சேன், எல்லாருமே சச்சின் அப்படிங்கிற ஒரு மனுஷனால தான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சேன். நானும் அப்படிதான். நான் பயங்கரமான தோனி ஃபேன். நான் பயங்கரமான தோனி ஃபேனா இருந்தாலுமே நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு ரீசன் வந்து சச்சின் டெண்டுல்கர் அப்படிங்கிற ஒரு மனுஷனால தான். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் வளர்றோம், நம்மளுக்கு வந்து வேற ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிக்குது, தோனி வர்றாரு, தோனியை பிடிக்க ஆரம்பிக்குது. ஓகே, அப்படி இருந்தாலுமே சச்சின் அப்படிங்கிற வந்து எப்போ ஒரு ஐக்கானிக் ஒரு ஆள் தானே. ஸோ கிரிக்கெட் அந்த அளவுக்கு கட்டுப்பட்டு வச்சிருக்குல்ல. இவங்களுக்குலாம் முன்னாடி ஒரு மனுஷன் ஒரு டீம் இந்த அளவுக்கு வந்து இந்தியா வந்து ரெப்ரசென்ட் பண்ணி கிரிக்கெட்டுக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் இந்தியாவில இருக்கு அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் வந்து 83 இந்த டீம் தான். அதுல முக்கியமா ஒரு நபர் வந்து நம்ம சீக்கா அவர்கள் தான். ஸோ எனக்கு என்ன சின்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, இவ்வளவு பெரிய லெஜெண்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காரு, லெஜெண்ட் பிளேயர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ரெகக்னேஷனே கிடைக்கல. இதுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு நம்ம வந்து தமிழ்நாடு ஸ்டேட் சார்பாக வந்து எதனா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணா கூகுள் வந்து என்ன செருப்பலா அடிச்சிருச்சு. ஏன்னா எதுவுமே இல்லை. அங்க என்னென்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டார் கிரிக்கெட்டரு, IPL கமெண்டேட்டரு, இந்தியாவுக்கு வந்து இப்படி பண்ணிருக்காருன்னா இருக்கே தவிர ஸோ தமிழ்நாட்டில் இவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவருக்கு எதுவுமே இல்லை. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ தோனியா இருக்கட்டும், ரோஹித் சர்மா இருக்கட்டும், விராட் கோலியா இருக்கட்டும், அவங்க ஊர்ல லெஜெண்ட் பிளேயர்ஸா இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். இப்போ தோனிக்குன்னு ஒரு ஸ்டாண்டு, அப்புறம் வந்து நம்ம சச்சின் டெண்டுல்கர் சச்சின் ஸ்டாண்ட் ஒன்று இருக்கு, கங்குலிக்கு இருக்கு, ஷேவாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஸ்டாண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க அவங்க நேம்ல. அவங்க ஏன்னா அவங்க அந்தந்த ஊரை பொறுத்தவரை அவங்களோட லெஜெண்ட் பிளேயர்ஸ் அப்படின்னால. நம்ம ஊர்ல ஒரு மனுஷன் இருக்காரு, அட்லீஸ்ட் சேப்பாக்கத்துல கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் ஸ்டாண்ட் வைக்கலாமே, அது கூட இல்ல. ஓகே, வேற ஏதாவது ஒரு பேர்ல ஏதாவது ஆரம்பிச்சு ஏதாவது பண்ணலாமே, இவருக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கொடுக்கலாமே, எதுவுமே கொடுக்கல. அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மன வருத்தமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய பிளேயரு, இவ்வளவு பெரிய லெஜெண்ட் நம்ம ஊர்ல கொண்டு இருக்காரு, கொஞ்சம் கூட அவர் ஏன் வந்து இந்த மாதிரி ரெகக்னேஷன் கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருந்துச்சு. இப்போ கமெண்டேட்டர்ஸ்ல வந்து சீக்கா சார் இருப்பாரு, அவர்கிட்ட நிறைய பேர் வந்து சார் நீங்க அந்த காலத்துல அப்படியா நீங்க சார் இப்படியா நீங்க சார் சொல்லிட்டு அவர் புகழ்வாங்க. இந்த புகழ்ச்சி கூட நம்ம மனசை ஏத்துக்க மாட்டாரு. அதை ஒரு அந்த காலத்துல ஆனண்டா ஒரு இப்ப பசங்க பாடுறேன் எப்படி யாராங்க பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பண்ணுவாரு தவிர, ஆமா நான் அப்படியானேன் அவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு அதை பத்தி அவர் வந்து இவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கவே மாட்டாரு. இன்னொரு சின்ன விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுது. அவர் எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஆர்ஜே பாலாஜி வந்து இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு, பாலாஜி அப்படி பேசுற ஒருத்தர் இருப்பாரு, லவுடா இருப்பாரு, என்ன பேசுறோன்னு தெரியாது,
எப்போ பேசுகிறோன்னு தெரியாது, ஆனால் ஜாலியாக பேசுவார், நினச்சதை பேசுவார். வீட்டுக்கு போகும்போது வேற ஒரு மனுஷன் நான் பார்த்தேன். அவர் வீட்டில் ஒரு 20 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த வேலை செய்கிற எல்லாரோட பசங்களும் ஃபாரினில் இருக்காங்க. பெரிய படிப்பு படித்து இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, காக்னிசன்ட், சிடிஎஸ் இந்த மாதிரி என்னெல்லாம் பெரிய கம்பெனி இருக்கோ அது எல்லாத்துலேயும் வேலைக்கு போகிறாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு 20-30 வருஷம் 40 வருஷம் முன்னாடி வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் அவர் வேலைக்கு சேர்ற அன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ தான் உன் வீட்டிலேருந்து இந்த மாதிரி டெய்லி ஜாப் பண்ண வர கடைசி ஆளாக இருக்கணும், உன் குடும்பத்தில் இதுக்கப்புறம் யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அத்தனை பேரை வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்கள படிக்க வச்சு அவங்களாம் பெரிய வேலைக்கு போயிட்டு நீங்களாம் தயவு செஞ்சு போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னால் இல்லை நான் உங்க கூட இருப்பேன்னு சொல்லி இருக்கிற அத்தனை பேர் நான் பார்த்தேன். ஸோ நம்ம வெளிலேருந்து பார்க்குற ஒரு ஆளுக்கு அவர் நம்ம வெளில இப்படி வச்சிருக்கிற டேர்ம்ஸ்க்குலாம் பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு நல்ல மனுஷன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் அவர் எப்படி பார்த்துருந்தேனோ எனக்கு ஆல்ரெடி அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என் மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பார். இது நடந்ததுக்கு அப்புறம் இன்னும் பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருந்தாரு. கூட இருக்கிறவங்களை வந்து நல்லா பார்த்து வச்சிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட நல்ல மனுஷன். ஸோ அந்த மனுஷனுக்கு ஒரு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கணும். அண்ட் எத்தனை பேருக்கு சீகா சாரை பிடிக்கும் அண்ட் அவருக்கு வந்து உண்மையிலே வந்து பெரிய ரெகக்னிஷன் வந்து நம்ம ஊர்ல கொடுக்கல அப்படிங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கீழே ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பாய் மக்களே.